இப்போ நம்ம பார்த்திங்கன்னா குவிக் அண்ட் ஹெல்த்தியான சத்து மாவு லட்டு தான் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம் எப்படி பண்ணுறதுன்ட்டு. இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு சின்ன கப்பு சத்து மாவு எடுத்திருக்கேன். இட்ஸ் அரவுண்ட் ஒரு 150 கிராம் இருக்கும். கிட்ஸுக்கு இது ஒரு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ரெசிபியாக கூட நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு ஒரு ஸ்வீட் கிரேவிங் இருக்குது, ஆனால் எனக்கு ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட்டாக இருக்கணும்னா கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த ரெசிபியை கை பொறுக்கிற சூடளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. கழுவி காய வச்சு வறுத்து அரைச்ச சத்து மாவு தான். ஆனாலும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஒரு தடவை ஒரு 3-4 மினிட்ஸ் நல்லா வறுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ஒரு 150 கிராம் அளவுக்கு நான் ஒரு சத்து மாவு எடுத்திருக்கேன்னா அதே பவுலில் ஒரு 50 கிராம் அளவுக்கு நான் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். நெய் கொஞ்சம் சூடு பண்ணிக்கலாம். சூடு பண்ணக்கூடாது, ரொம்ப மைல்டு சூட்லேயே நீங்கள் ஆஃப் பண்ணிடணும். நீங்கள் நெய் ஊற்றாத இந்த மாதிரி நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க, அப்போ தான் உதிராது. இந்த மாதிரி அழகாக நல்ல லட்டு ஷேப்பில் உங்களுக்கு சத்து மாவு ரெடி ஆயிரும். ஃபுல்லாக பிடிச்சிட்டு காமிக்கிறேன். இந்த ரெசிபி செய்ய உங்களுக்கு சத்து மாவு வேணும்னா சுக்கோஸ் கிச்சனை காண்டாக்ட் பண்ணவும். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடக்கூடிய சத்து மாவு நாங்கள் நீட்டாக கழுவி காய போட்டு வறுத்து உங்களுக்காக பவுட்ரு பண்ணி ஜலிச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். உங்களுக்கும் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான சத்து மாவு வேணும்னா எங்களுக்கு DM பண்ணுங்கள்.